السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس يا أيها الذين قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمنين وجنة الكافرين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, சமீப காலங்களாக கடுமையான வெப்பத்தை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து தொடர்ச்சியாக தாங்க முடியாத ஒரு உஷ்ண காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய வல்லமைகளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பகலை மனிதன் வேலை செய்வதற்காக பகலை படைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் இரவை மனிதன் ஓய்வு எடுப்பதற்காக அல்லாஹ் இரவை படைத்திருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சமீப காலங்களாக கடுமையான வெப்பத்தை, உஷ்ணத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியிலே தலை காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், மனிதன் அந்த வெயில் காலகட்டத்திலே வெளியே நடமாடினால் அவன் மயங்கி கீழே விழுந்து விடுவான் என்ற அந்த அளவுக்கு அந்த வெயிலினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடுமையான உஷ்ணத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய குதிரத்தாக இருக்கின்றது. கடுமையான குளிரை நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தோமோ ஒரு காலகட்டத்திலே, அதே போன்றுதான் இப்பொழுது கடுமையான உஷ்ணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அந்த இரக்கம், அவனுடைய கிருபை ஏதோ நம் மீது பட்டுவிட்டதின் காரணமாக ஒரு சில நாட்களாக ஆங்காங்கு மழைகள் பெய்து கொண்டிருக்கின்றது, கோடை மழை. ஆங்காங்கே மேகங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டிவிட்டானோ,
கொஞ்சம் கிருபை காட்டிவிட்டானோ என்னவென்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான உஷ்ணத்தை நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் உணர்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய இரக்கம் நம் மீது பட்டுவிட்டது, அல்லாஹ்வினுடைய கிருபை நம் மீது பட்டுவிட்டது. கொஞ்சம் மேகங்களாக நம் மீது மிதந்து கொண்டிருக்கின்றது, கொஞ்சம் மலைச்சாரல்கள், அல்லாஹ்வினுடைய அருள் மழை ஆங்காங்கு பொழிந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் வெக்கை தணிந்து அங்கே குளிர் ஏற்படுகின்றது. பெருமக்களே, இந்த கடுமையான உஷ்ணத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. உலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த கடுமையான கோடையை நம்மால் தாங்க முடியவில்லையே, நாளை மறுமை நாளிலே நரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேதனையை நம்மால் எப்படி தாங்க முடியும்? நரகத்திலே ஏற்படக்கூடிய அந்த கடுமையான உஷ்ணத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள போகின்றோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மார்க்க ரீதியாக நாம் சிந்திக்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த கோடையை ஒட்டி மார்க்க ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இந்த கோடை காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான்? இதன் மூலமாக எதை நமக்கு பாடமாக புகட்டுகிறான்? இதன் மூலமாக எதை நமக்கு படிப்பினையாக எடுத்து சொல்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களை, இந்த கோடை கால வெப்பத்தை நரக வெப்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது. இந்த கோடை கால வெப்பத்தை நரக வெப்பத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை சகாபாக்களிடம் சொன்னார்கள், இந்த கோடை வெப்பம் இருக்கிறதே நரக வெப்பத்தின் 70 பங்குகளில் ஒரு பங்கு என்று சொன்னார்கள். இதை விட 69 பங்கு சூடு நிறைந்ததுதான் நரகத்தினுடைய உஷ்ணம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, எந்த அளவுக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய வெப்பத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெயில் காலத்திலே, இந்த கோடை காலத்திலே ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இந்த வெப்பத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்தினுடைய ஜுவாலையை, நரகத்தினுடைய வெப்பத்தை எப்படி தாங்கிக் கொள்ள போகின்றோம்? நாளை மறுமை நாளிலே மழை பெய்யாது, மேகம் இருக்காது, கடுமையான உஷ்ணத்தில் தான், அந்த செம்பு தரையில் தான், மஹ்ஷர் மைதானத்தில் தான் நாம் நின்று கொண்டே இருப்போம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை நரகம் அல்லாஹ்விடம் சொன்னதே, யா அல்லாஹ், என்னுடைய கடுமையான வெப்பத்தின் காரணமாக என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக அல்லாஹ்விடம் நரகம் முறையிட்டது. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீ மூச்சு விட்டுக்கொள் என்பதாக சொன்னான், மூச்சு விட்டுக்கொள் என்பதாக சொன்னான். அதற்கு பிறகு அந்த நரகம் மூச்சு விட்டு கொண்டது, மூச்சை உள்வாங்கி கொண்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த நரகம் மூச்சு விட்டதே, அந்த மூச்சு விட்டதின் காரணமாகத்தான் இன்றைய காலகட்டத்திலே கடுமையான உஷ்ணத்தையும் கடுமையான வெயில் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நரகம் மூச்சை உள்வாங்கி கொண்டதே, அந்த உள்வாங்கி கொண்டதின் காரணமாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடுமையான குளிரை அனுபவிக்கின்றோம், கடுமையான ஒரு குளிர் காலத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பெருமக்களே, நரகத்தினுடைய ஒரு மூச்சு விட்டதின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு வெயில் காலத்திலே கடுமையான வெயிலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், கடுமையான உஷ்ணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய ஏசியை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை ஃபேன்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஏர்கூலர் இருந்தாலும் சரி, ஆனால் அதனுடைய உஷ்ணத்தை அது கொட்டிக் கொண்டேதான் இருக்கும் தலையில். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த சூரியனின் மூலமாக மனிதனுக்கு படிப்பினையாக இந்த வெயில் காலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான கோடை காலத்திலே நாம் வியர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கின்றோம், அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
கடுமையான இந்த வெயில் காலத்திலே வியர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவர்களும். இதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நாளை மறுமை நாளிலே இந்த சூரியன் இருக்கிறதே, நமக்கு மத்தியிலே உதிக்கக்கூடிய இந்த சூரியன் இருக்கிறதே, இது 1 மைல் தூரத்திற்கு அருகிலே வரும். 1 மைல் தூரத்திற்கு அருகில் வரும். எத்தனையோ லட்ச மைல் தூரமாக இருக்கக்கூடிய இந்த சூரியனின் வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எத்தனையோ லட்ச மைல் தூரத்துல இருக்கு சூரியன். காலையில உதிக்கக்கூடிய இந்த சூரியன், மாலையில மறையக்கூடிய, மதியம் நடு உச்சியில இருக்கக்கூடிய இந்த சூரியன் இருக்கிறது, எத்தனையோ லட்ச மைல் தூரம் இருக்கிறது. அந்த சூரியனிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை, அந்த உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஆனால் ஒரு காலம் வரும், நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அந்த சூரியன் 1 மைல் அருகில், நமக்கு தலைக்கு அருகாமையிலே சூரியன் வந்து நிற்கும். அந்த நேரத்திலேயே அதனுடைய உஷ்ணத்தை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அறிவியலில் விஞ்ஞானிகள் சொல்வார்கள், இப்போது சூரியன் எந்த தொலைவில் இருக்கிறதோ இதை விட அது பூமியை நோக்கி 1 இன்ச்சு அளவு நெருங்கி வந்தாலும் இந்த பூமி மொத்தமாக அழிந்துவிடும். 1 இன்ச்சு அளவு அந்த சூரியன் இந்த பூமியை நோக்கி நெருங்கி வந்தால் அந்த பூமி என்ன செய்துவிடும்? மௌத்தாகிவிடும், இறந்து அழிந்துவிடும் என்பதாக அறிவியல் விஞ்ஞானிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதற்கு முன்பதாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் வியர்வையின் வெள்ளத்திலே நனைந்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவு என்றால் அவர்களுடைய நன்மைகளுக்கு தக்க, அவர்களுடைய தீமைகளுக்கு தக்க நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மறுமை நாளிலே வியர்வையிலே அவர்கள் நனைந்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். காஃபிர்கள் எந்த அளவுக்கு வியர்வையிலே இருப்பார்கள் என்றால், பூமிக்கு அடியிலே 70 முழம் வியர்வையிலே அவர்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர்களுடைய காதுகள் அடைக்கும், சிலர்களுடைய வாய்கள் அடைத்துவிடும். அந்த அளவுக்கு வியர்வையின் வெள்ளத்திலே அவர்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். முஸ்லிம்கள் யாரெல்லாம் பெரும் பாவங்கள் முஸ்லிம்கள் செய்திருந்தார்களோ அவர்கள் சிலர்கள் வியர்வையிலே குளித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர்களுக்கு மார்பு வரை வியர்வை இருக்கும், சிலர்களுக்கு இடுப்பு வரை இருக்கும், சிலர்களுக்கு முழங்கால் வரை இருக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மஹ்ஷர் நாளிலே, நாளை மறுமை நாளிலே மக்கள் அந்த வியர்வையிலே எந்த அளவுக்கு மூழ்கி இருப்பார்கள், அவர்களுடைய நன்மைகளுக்கு தக்க, அவர்களுடைய தீமைகளுக்கு தக்க எந்த அளவுக்கு அவர்கள் அங்கே கஷ்டத்தையும் சோதனையும் அனுபவிப்பார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். பெருமக்களே, அந்த காலகட்டங்கள் எவ்வளவு துயரமான காலகட்டம்! அதையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த வெயில் காலத்திலே நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நாளை மறுமை நாளிலே எப்படி வாழ போகிறோம், நாளை எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நிற்க போகிறோம் என்பதாக நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே இப்படி மக்கள் அவர்களுடைய நன்மைகளுக்கு தக்க, அவர்களுடைய தீமைகளுக்கு தக்க வியர்வையிலே நனைந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்வான். ஒரு சில கூட்டங்களுக்கு, ஒரு 7 கூட்டங்களுக்கு அர்ஷுடைய நிழல் இருக்கிறது என்பதாக அறிவிப்பு செய்வான். பாவம் செய்தவர்கள், அட்டுழியம் செய்தவர்கள், அனாச்சாரங்கள் செய்தவர்கள் நாளை அந்த மறுமை நாளிலே அந்த கடுமையான உஷ்ணத்திலே அவர்கள் வெந்து கொண்டிருக்கின்ற பொழுது, கடுமையான அந்த வியர்வையிலே குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். எப்படி என்றால், சில மக்களுக்கு நாளை மறுமை நாளிலே அர்ஷுடைய நிழல் இருக்கிறது, அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நரகத்தினுடைய வியர்வையிலே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த உஷ்ணத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட சில கூட்டங்களுக்கு, ஒரு 7 கூட்டங்களுக்கு அரிசுடைய நிழல் இருக்கும். எந்த நிழலும் இருக்காது. அந்த அல்லாஹ்வுடைய அரிசுடைய அந்த நிழல் மற்றும் இருக்கும். அந்த நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 7 கூட்டத்தார்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் கூட்டத்தார் யார்? உலகத்திலே நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடியவர். யாரிடம் அல்லாஹ் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றானோ அந்த பொறுப்பை சரியான முறையிலே நடத்தக்கூடியவர். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஒரு தலைமை பொறுப்பை ஒப்படைக்கிறான். ஒரு உலகத்தை ஆளக்கூடிய பொறுப்பை, ஒரு ஊரை ஆளக்கூடிய பொறுப்பை, ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கிறான் என்றால், அவரிடத்தில் ஏதாவது வழக்கு தொடர்ந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சாதகம் பார்க்க கூடாது, பாதகம் பார்க்க கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் பாமரன் எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த வித்தியாசமும் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இருக்காமல் அவனுக்கு உண்மையான முறையிலே நீதி செலுத்தினால், நேர்மையாக நடந்து கொண்டால், அப்பேற்பட்ட ஆட்சியாளர் நாளை மறுமை நாளிலே அந்த நரகத்தினுடைய சூட்டிலே வேகாமல் அவனுக்கு அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், யார் தன்னுடைய வாலிப பருவத்தை வணக்க வழிபாட்டிலே அவர்கள் திளைத்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை அரிசுடைய நிழல் கிடைக்கும். இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள், வாலிபர்கள் தங்களுடைய வயதை, தங்களுடைய காலத்தை, தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய சிந்தனைகளை வீண் விளையாட்டுகளிலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேடிக்கைகளிலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வீணான பேச்சுக்களிலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தங்களுடைய வாலிப பருவத்தை வணக்க வழிபாட்டிலே எந்த வாலிபன் கழித்தானோ அவனுக்கு அரிசுடைய நிழல் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடுமையான உஷ்ணத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அந்த வியர்வையிலே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அந்த வாலிபர்கள் வணக்க வழிபாட்டிலே தங்களுடைய ஆயுள் காலத்தை கழித்தால் அவர்களுக்கு அரிசுடைய நிழல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மூன்றாவது சொன்னார்கள், யாருடைய உள்ளம் பள்ளியிலே தொடர்புடையதாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான். பெருமக்களே, பெண்கள் யோசிப்பார்கள், யாருடைய உள்ளம் பள்ளியிலே தொடர்பு உள்ளதாக இருக்கிறதோ அவர்களுக்கு அரிசுடைய நிழல் இருக்கிறது என்பதாக யோசிப்பார்கள். பெண்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது, பெண்கள் பள்ளியிலே தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கின்றார்களே என்று அவர்கள் நினைப்பார்கள். பெருமக்களை, இந்த ஆண்களை பெண்கள் பள்ளிக்கு அனுப்பி வைக்க காரணமாக இருந்தால் அந்த பெண்களுக்கும் நாளை மறுமை நாளிலே அரிசுடைய நிழல் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அரிசுடைய நிழல் பெண்களுக்கும் இருக்கிறது. எப்பொழுது ஆண்களை பள்ளியிலே தொடர்புள்ளவர்களாக ஆக்குவதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ அப்பேற்பட்ட பெண்களுக்கும் அந்த நாளை மறுமை நாளிலே அரிசுடைய நிழல் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்களோ அந்த இருவருக்கும் அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அமல் இருக்கிறது, ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதரை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான். ஐந்தாவது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் தனது கற்பை பேணி கொண்டார்களோ அவர்களுக்கு அரிசுடைய நிழல் இருக்கிறது. கற்பை பேண முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயும் தனியாக தன்னந்தனியாக பெண்களோ ஆண்களோ செல்ல முடியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அப்பேற்பட்ட காலகட்டத்திலே யார் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாக்கின்றார்களோ, யாருக்கும் இணங்காமல், யாருக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தங்களுடைய கற்பை பாதுகாத்தால் அவர்களுக்கு நாளை அரிசுடைய நிழல் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆறாவது சொன்னார்கள், யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய வலதுகரம் செய்யக்கூடிய அந்த தர்மம் இடதுகரத்துக்கு தெரியாதோ அந்த அளவுக்கு தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தங்களுடைய மனைவிமாரை பார்த்து சொன்னார்கள், யாருக்கும் தர்மம் செய்கின்ற பொழுது அளந்து கொடுக்காதீர்கள், அள்ளி கொடுங்கள். நீங்கள் அளந்து கொடுத்தால் அல்லாவும் உங்களுக்கு ரிஸ்கை அளந்து கொடுப்பான். ஆகையால் அள்ளி தர்மம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரை பார்த்து சொன்னார்கள். ஆக பெருமக்களை, ஆறாவது, யார் தர்மம் செய்கிறார்கள், வலதுகரம் செய்யக்கூடிய தர்மம் இடதுகரத்துக்கு தெரியாதோ அப்பேற்பட்டவர் நரகத்தினுடைய சூட்டை, அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை அவர் அனுபவிக்க மாட்டார். அர்ஷுடைய நிழலை, அதனுடைய சுகத்தை அவர் அனுபவிப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏழாவது சொன்னார்கள், எந்த மனிதர் தனிமையிலே அல்லாவை நினைத்து அழுகின்றார்களோ, கண்ணீர் வடிக்கின்றார்களோ, அவருக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றான். என்னுடைய திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். யார் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பெருமக்களை, உலகத்தினுடைய வெப்பத்தை, உலகத்தினுடைய இந்த உஷ்ணத்தை, வெயில் காலத்தை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதைவிட பன்மடங்கு நரகத்தினுடைய சூடு, இதைவிட பன்மடங்கு அந்த நரகத்தினுடைய வெப்பம், அதை எப்படி அனுபவிக்க போகிறோம், அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே ஆக குறைந்த வேதனை யாருக்கு என்றால், பெருமக்களை, நெருப்பாலான செருப்பு அனுபவிக்கப்படும். நரகத்திலே ஆக குறைந்த வேதனை நெருப்பாலான செருப்பு அனுபவிக்கப்படும். அது செருப்பை அணிந்த பிறகு அது மூளையை தாக்கி மூளையில் இருந்து அப்படியே நீர் கொதித்து கொண்டு வெளியே வந்து கொண்டே இருக்கும். இது யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்கு இந்த குறைந்தபட்ச வேதனை கொடுக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். கலிமாவை ஏற்றுக்கொள்ளாததால், கலிமாவை முடியாததால், கலிமாவுடைய வாழ்க்கை வாழாததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தைக்கும் இந்த குறைந்தபட்ச நரகத்தின் தண்டனை அனுபவிக்கப்படும், கொடுக்கப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு சப்தம் கேட்டது. ஏதோ ஒன்று தூக்கி வீசப்பட்டதை போல ஒரு சப்தம் கேட்டது. அது போல ஒரு சப்தம் கேட்ட பிறகு சகாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இப்போது ஒரு சப்தம் கேட்டதே, என்ன சப்தம் என்று தெரியலையா என்பதாக கேட்டார்கள். உடனே சகாபாக்கள் சொன்னார்கள், என்ன சப்தம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் தெரியும் என்பதாக சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகில் வீசப்பட்ட ஒரு கல், அது நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பெரியது என்றால் 500 வருடத்திற்கு பிறகு நரகத்தினுடைய அடிப்பாகத்தை அது இப்பொழுதுதான் சென்று அடைந்துள்ளது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு சப்தம் ஏற்படுகிறது. நரகத்தினுடைய அடிப்பாகத்தை எப்போதோ வீசப்பட்ட கல் இப்போது சென்றடைகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, நாளை நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு நன்கு கொதிக்க வைக்கப்பட்ட சுடுநீர் நாளை நரகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படும். கடுமையான உஷ்ண காலத்திலே, வெயில் காலத்திலே நாம் சுடுநீர் குடிப்போமா? ஏதாவது வயதானவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் சுடுநீர் குடிப்பார்கள். ஆனால் கடுமையான உஷ்ணத்திலே குளிர்ந்த நீரை தான் நாம் அனுபவிக்க பிரியப்படுவோம். ஆனால் நாளை மறுமை நாளிலே நரகத்திலே அல்லாஹ் நன்கு கொதிக்க வைக்கப்பட்ட சுடுநீரை அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். அந்த நீர் எப்பேற்பட்ட நீர்? ஆகும். அந்த நீரை குடித்த பிறகு அந்த நீர் அவர்களுடைய குடல்களை எல்லாம் கிழித்து விடும் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும், நரகத்தினுடைய தண்டனைகளை விட்டும் நாம் விலக வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில துஆக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள், சில நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள், சில செயல்பாடுகளை நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள்.
யார் யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யார் காலையிலே அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் 3 தடவை அல்லது 7 தடவை ஓதுவார்களோ, மாலையிலே 3 தடவை அல்லது 7 தடவை ஓதுவார்களோ, யா அல்லாஹ் நரகத்தில் இருந்து எங்களை காப்பாயாக என்ற துவாவை யார் ஓதினால் நரகம் அல்லாஹ்விடம் சொல்லுமா, யா அல்லாஹ் இந்த மனிதர் என்னை விட்டும் இத்தனை தடவை பாதுகாப்பு தேடுகிறார், இவரை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடம் நரகம் முறையிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, கடுமையான வெயில் காலத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடுமையான வெயில் காலத்திலே இந்த அமல்களை நீங்கள் செய்யுங்கள். இந்த அமல்களை நீங்கள் செய்தால் இந்த வெயில் ஒரு சாதாரண வெயிலை போல தெரியும். என்ன அமலை செய்ய வேண்டும்? கடுமையான வெயில் காலத்திலே நோன்பு வைத்து பழகுங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி வருகிறது. கடுமையான வெயில் காலத்திலே நோன்பு வைத்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த வெயில் காலத்திலே என்ன செய்தார்கள்? நோன்பு வைத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் தன்னுடைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனிடம் சொன்னார்கள், சில விஷயங்களை நான் உனக்கு வசியத் செய்கிறேன், சில விஷயங்களை உனக்கு உபதேசம் செய்கிறேன். என்ன விஷயங்கள் என்றால், அலைக்கும் பிசியாம், கடுமையான கோடை காலத்திலே நோன்பை வைப்பதை விட்டு விடாதே. கடுமையான கோடை காலம் தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த கோடை காலத்திலே நோன்பு வைப்பதை விட்டு விடாதே என்பதாக அங்கே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனாருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா கடைசி நேரத்திலே வசியத் செய்கின்றார்கள் என்றால், பெருமக்களை எந்த அளவுக்கு கோடை காலத்தை சகாபாக்கள் அனுபவித்தார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலரா நோயிலே வஃபாத்தானார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அழுது புலம்பினார்கள். சுற்றி இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம், ஏன் அழுகின்றீர்கள்? வஃபாத் ஆகி விடுவோம் என்று அழுகின்றீர்களா? இந்த காலரா நோயிலே பாதிக்கப்பட்டதால் அழுகின்றீர்களா? என்ன காரணம் என்று கேட்ட பொழுது முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த நேரத்திலே 2 இன்பங்களை இழக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்ன இன்பம் என்றால், இந்த கடுமையான வெயில் காலத்திலே தாகத்தோடு நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த நேரம் பார்த்து எனக்கு மௌத்து வந்து விட்டதே. கடுமையான கோடை காலத்திலே தாகத்தோடு நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த நேரம் பார்த்து எனக்கு மரணம் வந்து விட்டது. இரண்டாவது, நள்ளிரவிலே தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையை அந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனக்கு இப்பொழுது மரணம் வந்து தடுத்து விட்டதே. இந்த 2 இன்பங்களையும் இழந்து விட்டேன் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், பெருமக்களே, இந்த கடுமையான கோடை காலத்திலே, இந்த வெயில் காலத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? புலம்பிக் கொண்டிருக்கின்றோம், இறைவனை ஏசிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு கடுமையான உஷ்ணமாக இருக்கிறது, இவ்வளவு கடுமையான கோடையாக இருக்கிறது, தாங்க முடியவில்லையே, வெளியே வர முடியவில்லை என்பதாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் சகாபாக்கள் இந்த கடுமையான வெயில் காலத்திலே நோன்பு வைத்தார்கள், நோன்பு வைத்து பழகினார்கள். இன்னும் பல்வேறு விதமான அமல்களை செய்து இந்த கோடை காலத்தை இன்பமாக அவர்கள் ஆக்கினார்கள் என்பதை நம் ஹதீஸிலே காணப்படுகின்றது. பெருமக்களை, அப்பேற்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எல்லா காலகட்டத்திலும் நாம் அந்த காலகட்டத்தை சந்தித்து அந்த காலகட்டத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய பிரகாரம் அல்லாஹு தஆலா எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு அமைத்து தருவானாக. வாஹி தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.